கண்ணீர் நிரந்தரம் கிடையாது, வேதனை நிரந்தரம் கிடையாது, உங்க பிரச்சனை நிரந்தரம் கிடையவே கிடையாது. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வச்சிருக்கிறார் கர்த்தர். வேதம் சொல்லுகிறது நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே ஒரு முடிவு கொண்டு. ஆமா, இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, இன்னைக்கு காணப்படுகிற கண்ணீர், இன்னைக்கு காணப்படுகிற பிரச்சனை ஒரு நாள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறவன் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமையோடு கூட ஹalleluya ஆண்டவர் பார்த்து கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல பொழுது அதுவரைக்கும் பார்வையினால் இருந்தவன் கர்த்தர் அவனுக்கு பார்வையை கொடுத்தார். ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம், இயேசுவை பார்ப்பதற்கு முன்பதாக, இயேசுவினுடைய சத்தத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக அந்த ரோட்டோடு உட்கார்ந்து இருக்கும்போது என் வாழ்க்கை முழுவதும் நான் குருடாகவே இருந்தேன் அப்படின்னு ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம். இயேசு அந்த வழியா போய் சத்தத்தை கேட்ட உடனே அவர் சொன்னான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன பொழுது இயேசு சத்தத்தை கேட்டு நின்று அவனுக்கு நிரந்தரமா குருடன் நினைச்சவனே கர்த்தர் பார்வையை கொடுத்தான். ஆமென். உடைய வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு காணப்படுகிற சூழ்நிலை, இன்னைக்கு காணப்படுகிற வேதனை, இன்னைக்கு காணப்படுகிற பிரச்சனை நிச்சயமா ஒரு நாள் கர்த்தர் மாற்றுவார். நிச்சயமா மாறும். நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. கர்த்தர் பேர்ல நம்பிக்கையா இருந்தீங்கன்னா நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகவே செய்யாது, ஒரு நாள் வீண் போகாது. நிச்சயமா முடிவு உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கையில உபத்திரப்படும் பொழுது அதுக்கு மாறா சொன்னார், உபத்திரப்பட்டது நல்லது, அதனால பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னா. சில உபத்திரங்கள் வரும், சில சோதனைகள் வரும் பொழுது ஏற்றுக்கொள்வது நல்லது. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை பொன்னாக விளங்க செய்வார். பொன்னாக விளங்க செய்யும்படியாக கர்த்தர் சில சோதனைகளை, சில பிரச்சனைகளை, சில பாடுகளை, சில கஷ்டங்களை, சில வறுமைகளை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா அது நிரந்தரம் கிடையாது, மாறும் மாறும். நிச்சயமா ஒரு நாள் உங்களை எண்ணி கர்த்தர் பொன்னாக விளங்க பண்ணுவார், பொன்னாக விளங்க பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி என் வாழ்க்கையில மாறும் நினைக்கிறவங்க, என் பிரச்சனை மாறும் நினைக்கிறவங்க, என் சூழ்நிலை மாறும்